ஒரு சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு, பட்டை வகைகள் கொஞ்சோண்டு சூப்புன்றதுனால மைல்டாக இருக்கணும் ஃப்ளேவர். அதனால் மைல்டான ஸ்பைசஸ் எடுத்துட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 அதை வெட்டி அதை போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். தேங்காய், சீரகம், சோம்பு அது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த சிக்கன் எலும்புகளை எல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு போட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விடணும். இது சிக்கன் வெந்துடும், இருந்தாலும் கொஞ்சம் சூப்னால அந்த எலும்பில் இருக்கிற அந்த ஊன்லாம் வரணும்ல, அதுக்காக ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா சுட சுட சூப் வந்து ரெடி ஆயிரும். மட்டன் சூப் மாதிரியே. ஆக்சுவலாக இது சாதத்துக்கும் இப்போ ஊற்றி சாப்பிட்லாம். என்னோடய பையனுக்காக இது செஞ்சேன். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாதத்துலேயும் தேங்காய் போட்டிருக்கனால சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு சளி அதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே போயிடும். ட்ரை பண்ணுங்கள்.